கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சியில் சென்ற வாரம் நாம் பார்த்தது. அதனால அவங்க அப்பா தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. சோ அம்மாக்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, அப்பாக்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலன்னு எடுத்துக்கலாமா? கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் பிடிக்காது. அப்புறம் அம்மா சொல்ற அந்த ரூல்ங்கிறது வேஸ்டா போயிருது. வீட்ல இருக்கிற எல்லா சொல்றதுமே நான் தான் வைக்கிறேன். வெளியில அனுப்புறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. செம்ம டோஸ் வில் கோ எனக்கு இது. எங்க அம்மா தான் ரொம்ப திட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு அங்கே ரொம்ப நேரம் அப்ப நம்ம தேடிட்டு போக வேண்டியதா இருக்குது. அறம் செய் நிகழ்ச்சி தொடர்கிறது, தொடர்ந்து பயணிப்போம். யாருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், பாடுறது, இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் பிடிக்கும்? எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல, எல்லாத்துக்குமே பிடிக்கும் விளையாடுறதெல்லாம். இது யார் வீட்டுல இது பண்ணாத, இது வேண்டாம், இப்ப வேண்டாம், அப்புறமா பண்ணலாம், படிச்சுட்டு அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது நீ இதுக்குமா? ஓகே, யார் உங்க அம்மா? ஓ, நீதானே அப்பயே வந்த? ஓகே, ஷூர். எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துட்டு போயிட்டு தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு நீ அப்படி சொல்ற? அதான் இதுவும் அதேதான், எல்லாத்துக்கும் கை தூக்குறது, எல்லாத்துக்கும் பேர் கொடுக்கற மாதிரி இதுக்கும் எல்லாத்துக்கும் கை தூக்குறவரு. அம்மா கேக்குறாங்க, பதில் சொல்லு. எப்ப திட்டுன? நிறைய வாட்டி திட்டுவீங்களே. எதுக்கு திட்டுற? மார்க் வாங்கலனா? ஆமா, படிக்கிற ஸ்கூலுக்கு அதுக்கு தானே போற, படிச்சுட்டு வரணும்ல. படிச்சுட்டு தானே வரேன். படிச்சுட்டு தான் வரேன். சமயத்துல குழந்தைகளை வின் பண்ண முடியாது, ஜெயிக்கிறது கஷ்டவங்கள. ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் இதெல்லாம் பண்ண வேண்டாம், இப்போ வேண்டாம், படிச்சுட்டு அப்புறமா பண்ணலான்னு சொல்லுவாங்க, உன்ன சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் வேற யாரை சொல்லுவாங்க? கை தூக்குறியா தூக்கலையா? தூக்கல, உன்ன சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இப்போ ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணோம்னா நீ படிச்சு முடிச்சுட்டு எதனா பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எந்த டைம்ல ப்ராஜெக்ட் பண்ணுவ நீ? ஒரு 9 o'clock. 9 o'clock. என்ன ப்ராஜெக்ட் பண்ணுவ நீ? ஸ்கூல்ல எது கொடுக்குறாங்களோ அது பண்ணுவேன். என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் இது? இது ஆட்டம்ஸ் பண்ணுவாங்களே அந்த கிளே வச்சு. ஓ, ஓகே. நாங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணதே கிடையாது, இப்போதான் எல்லாம் புதுசா நிறைய விதமா சொல்லி தராங்க. ஓகே, அதெல்லாம் உங்க அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்றதுக்கு? அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்பா ஐடியாஸ் கொடுப்பாங்க, ஐடியா சொல்லுவாங்க. நீ ஏதோ டப்புன்னு வேகமா தலையாட்டின. மைக் வாங்கிக்கோ. நாங்களே தான் பண்ணுவோம். நீங்களே தான் பண்ணுவீங்க ப்ராஜெக்ட்ஸ். உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும் ரொம்ப? ப்ராஜெக்டா, பாடுறதா, டான்ஸ் ஆடுறதா, என்ன ரொம்ப உனக்கு பிடிச்ச விஷயம்? ப்ராஜெக்ட்ல ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டணும். ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டுறது ரொம்ப பிடிக்கும். வெரி குட். நீ எடுத்த பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பாடுறது உங்க அம்மாவே சொன்னாங்க ரொம்ப அழகா பாடுவேன்னு சொல்லி. பாடுறது ரொம்ப பிடிக்கும் உனக்கு. குட். அம்மா பாடுறதுக்கு எதாவது சொல்லுவாங்களா? இப்ப பாடக்கூடாது, அப்புறமா காலையில இருந்து சாமி பாட்டு தான் பாடணும், இந்த பாட்டுலாம் பாடக்கூடாதுலாம் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சினிமா பாட்டு பாடினா கண்டிப்பா திட்டுவாங்க. கண்டிப்பா திட்டுவாங்க. பாடவே விட மாட்டாங்களா? இல்ல, பாடிடுவாங்க. அது படிக்கிற டைம் பாடினா திட்டுவாங்க. படிக்கிற டைம்ல பாடக்கூடாதுவாங்க. ஓகே, உனக்கு? எனக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ஓ, அம்மா டான்ஸ் ஆட விடுவாங்களா? எப்பெல்லாம் டான்ஸ் ஆடுவ? டெய்லி டான்ஸ் ஆடுவ. வெரி குட், வெரி குட், வெரி குட். உனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச ஹாபி? டிராயிங். ஓகே, படிக்கிற நேரத்துல எதுக்கு வரையற அப்படின்னு உங்க அம்மா திட்டிருக்காங்களா? எங்க இருக்காங்க உங்க அம்மா? அங்க, இங்கிருந்து பாத்துற நீ. கரெக்ட். ஓகே, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபி எது? டிராயிங். ஓகே, என்ன வரைவ? யூடியூப் பார்த்து வரைவ. சூப்பர். ஸோ யூடியூப்ல வரைகிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வச்சு அப்படியே வரைவியா? அம்மா இதெல்லாம் பார்க்காது, யூடியூப் எதுக்கு பார்த்து வரைகிறேன்லாம் சொல்லுவாங்களா அம்மாவோ அப்பாவோ? சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்புறம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எப்போ? ஒரு நைட் அப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம், வரைகிறதுக்குன்னு ஒரு நேரம்னு குறிச்சு வச்சுக்கிட்டு அதுல நீங்க மைக்க உங்க பக்கம் தள்ளுறீங்க, வேற வேண்டாங்கிறீங்களா? ஓகே, அவ கொஞ்ச நேரம் தான் கேட்பா வரையறக்கு. வரைஞ்சு முடிச்சோன்னா அவளே கொண்டு வந்து கொடுத்துருவா. ஓகே, நல்ல பாப்பாவ. அந்த யூடியூப்ல பார்த்து வரைகிறது. ஆமா, பார்த்து வரைஞ்சோன்னே கொண்டு வந்து கொடுத்துருவா. அவளுக்கு ரொம்ப வரைகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு. ஓகே, அவங்க வரைஞ்சதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிராயிங்? பட்டர்ஃப்ளை. ஓகே, பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகா வரைவியா? நீ பாக்குறதுக்கே பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்க. சரி, உங்க குழந்தைகள் பண்ற எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்க டேலண்டட், இப்ப எல்லாம் சொன்னாங்க இல்லையா, இந்த எல்லா குழந்தைங்களும் ஏதோ ஒரு விதத்துல டேலண்டடா இருக்காங்க. அவங்க பண்றதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? என் பையன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான், ரொம்ப சோஷியலைஸ்டு, எல்லார்ட்டையும் நல்லா பேசுவான். நான் எங்கேயோ வெளியில போனா கூட அவன் இப்படின்னு ஸ்டாப் பண்ண கூட இப்ப எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்பான். அந்த அளவுக்கு இது பண்ணுவான். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பாடுறது, உங்க குழந்தைங்க பாடுறது? ஒருத்தி வாலிபால், ஒருத்தி பாஸ்கெட் பால். ஓகே, அதனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க இது பண்றது. ஓகே, ஸோ உங்க குழந்தை டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்கள கடைசியா நீங்க எப்ப அப்ரிஷியேட் பண்ணீங்க?
எப்பவுமே அப்ரிஷியேட் பண்றது நிறைய விஷயத்துல இருக்கு. Okay, என்னோட கொஸ்டின் இதுதான். கடைசியா உங்க குழந்தைய அவங்க பண்ண இந்த விஷயத்துக்கு எப்ப அப்ரிஷியேட் பண்ணீங்க? அவன் ரொம்ப நாளாக அத்லெட் ஆகணும்னு ஆசை அவனுக்கு, என் பையனுக்கு. ஓகே. லாஸ்ட் இயர் அத்லெட் போனப்போ ப்ரைஸ் கிடைக்கல, வின் ஆகலை. இந்த தடவை அதனாலே அவங்க அப்பா வந்து ஸ்பைக் ஷூ, சாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான் மிட் டர்ம் எக்ஸாமில். நல்லா கூட்டிகிட்டு போய் கடையாக தொலாவி 2 hours ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இந்த தடவை ஸ்போர்ட்ஸ் டே சாட்டர்டே முடிஞ்சிச்சு, அதில் அத்லெட்டில் ஹி காட் ப்ரைஸ். கை கொடுத்தேன், வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். கடைசியா சனிக்கிழமை கூட அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்க. ஓகே, வேற யாரும் எப்போ உங்க குழந்தைய கடைசியா அப்ரிஷியேட் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? எப்பவுமே அப்ரிஷியேட் பண்றது உண்டு. எனக்கு அவகிட்ட ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அவ ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், டேக்கிள் பண்ணுவாள். என்ன கொஸ்டின் கேட்டாலும் டக்குன்னு அவ மேனேஜ் பண்ணி டேக்கிள் பண்ணுவாள். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எப்பவுமே அப்ரிஷியேட் பண்றது உண்டு. ஓகே, அப்பா அம்மா அப்படி அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? உண்மைதானா? இல்லையே, சைலண்ட் ஆயிட்டீங்களே. யாருக்கெல்லாம் பாடம் வரணுது டப்பு டப்புன்னு சொன்னீங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? அப்படி எப்பெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க? கடைசியா உங்க அப்பா அம்மா எப்போ அப்ரிஷியேட் பண்ணாங்க? கீபோர்ட் வாசிக்கும் போகும்போது எப்போ பண்ணாங்க? போன வாரம். குத்து மதிப்பா சொல்றது. வாலிபால் டீம்ல செலக்ட் ஆனதுக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே, உனக்கு? ரன்னிங்ல 3rd வந்ததுக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். எத்தனை பேர் ஓடினாங்க? 3 பேரா? இல்ல, வெரி குட், வெரி குட், சூப்பர். ரிலேல சூப்பர், வெரி குட். ஓகே, வேற எப்போ அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா அம்மா கடைசியா எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினதுக்கு அம்மா அப்ரிஷியேட் பண்ணாங்க. கை தூக்குறவன் வா. ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து கப்பு வாங்கினதுக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. சூப்பர். டிராயிங்ல பிரைஸ் வாங்கினதுக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே, நீங்க வரைஞ்சிருக்கு வீட்ல செவுத்துல எல்லாம் கிறுக்கிருக்கீங்களா யாரும்? நீ டிராயிங் தானே கிறுக்கிருக்கியா வீட்ல செவுத்துல? இல்ல, கிறுக்குனா திட்டுவாங்களா வீட்ல? கிறுக்கிருக்கேன். கிறுக்குனதுக்கு திட்டு வாங்கியிருக்கியா? திட்டு வாங்குவேன், ஒரு கால் வாங்கி ஒரு கால் விட்டுட்டு போயிடுவேன். சரி, வேற யாரெல்லாம் இந்த மாதிரி செவுத்துல கிறுக்குனதுக்கு திட்டு வாங்கியிருக்கிறது? யாரெல்லாம் கை தூக்குங்க ஃபர்ஸ்ட். நீங்க 2 பேரும் சேர்ந்து நீ எல்லாத்துக்கும் நீயும் என்ன பண்ணிருக்காங்க? நான் வரைவேன். ஆஃப்டர் ஃபியூ டேஸ் மை மதர் வில் erase it. ஓகே, உனக்கு அதை எரேஸ் பண்ண கூடாதா? தங்கி இருக்கணுமா? இல்ல, தேவிஷ். ஏன் உன் விஷ் என்ன? இருக்கணுமா இருக்க வேண்டாமா? சும்மா சொல்லு. அது அசிங்கமா இருந்தா வேண்டாம், அழகா இருந்தா வேணும். ஓகே, சோ அது அழகா இருந்தா விட்டுருவீங்களா செவுத்துல? அது அப்படி நான் விட மாட்டேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு விடுவேன், அதுக்கப்புறம் அடிச்சிடுவேன். ஓகே ஓகே. ஸோ டாக்டர், இந்த அப்ரிசியேஷன் இவங்க அவங்க குழந்தைகளுக்கு நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வியூவர்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமாக போய் சேரணும். குழந்தைகளின் செயல்களுக்கான அந்த அன்றைய அந்த அந்த அப்போவே கிடைக்கக்கூடிய அந்த அப்ரிசியேஷன் அது எப்படி இருக்கணும்? குழந்தைகளை அது எப்படி எந்த விதத்தில் ஊக்கப்படுத்தும்? எப்ரிசியேஷன் இவங்க எல்லாருமே 2 பேர் சைட் சொன்னதுல ஏதாவது ஒரு பண்ணதுக்கு மட்டும் தான் எப்ரிசியேஷன் இல்லைங்களா? ஏதோ ஒரு கேம் வின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டிராயிங் நல்லா பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாங்க. ஸோ ஏதாவது ரொம்ப நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நம்ம எப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னுங்கிறது இல்லை. சிம்பிள் திங்ஸுக்கும் நீங்கள் எப்ரிஷியேட் பண்ணலாம். இப்போ அவங்க ரொம்ப கோவமாக ஏதோ நீங்கள் இப்போ போய் கிளம்ப நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் அப்படி கோவமாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சொல்லியோ நீங்கள் திட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெடி ஆகி வந்திருக்கலாம். அப்போ கூட எனக்கு நீ கோவமாக இருந்தாலும் நீ ரெடி ஆகிட்டு வந்துட்ட, வெரி குட் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக குழந்தை அந்த மாதிரி யோசிக்கும். ஸோ அடுத்த வாட்டி அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக குழந்தைய அப்படி பண்ணாலும் எங்கள் அம்மா என்ன வெரி குட்னு சொன்னாங்க, கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ எப்ரிசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ரொம்ப நல்லா பண்ணால் மட்டும்தான் கொடுக்கணும்னு தேவையில்லை. லைஃப்பில் எல்லா சிம்பிள் திங்ஸுக்கும் அதுக்குன்ட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லலை. பட் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு அது ஒரு அவங்களோட செல்ஃப் எஸ்டீம், அவங்களுக்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன், ஓகே நான் பண்ணதுக்கு நல்லா சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல்லேருந்து வர்றது காமன். எத்தனை பேர் ஸ்கூல்லேருந்து உங்கள் பாட்டில் எல்லாமே கொண்டு வந்துடுறீங்க? கரெக்டாக இது நிறைய நடக்கும். தொலைக்கிறதுலாம் யாரு? ஸ்கூல்ல இருந்து வரும்போது இதெல்லாம் தொலைச்சிருவேன். பென்சில் தொலைக்கிறது யாரு? நீ பென்சில் வழக்கமா தொலைக்கிறது. ஓகே, பென் தொலைக்கிறது யாரு? இப்பெல்லாம் வந்து பென்ல எழுத தொடங்கிருப்பீங்க. யாரெல்லாம் வந்து பெண்ணை தொலைச்சிருவீங்க? நீ கை தூக்கிட்டு. ஓகே, வாட்டர் பாட்டில், டவல் இதெல்லாம் தொலைக்க மாட்டீங்க. தொலைக்க மாட்டீங்க. ஓகே, தண்ணி குடிக்காம வருது யார்?
அவங்க எல்லாத்துக்கும் கை தூக்கிட்டு இருக்கா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து காமனாக நடக்கிறது. நார்மலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி தொலைஞ்சிட்டு வந்துடுவாங்க. அது இயற்கை குழந்தைங்க பண்ணுவாங்க, அந்த ஸ்டேஜில் வெரி காமன். பட் என்ன ஆகும்னா நம்ம அந்த 30 நாளில் 29 நாள் கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம வெரி குட்னு சொல்ல மாட்டோம். நீ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டியே வெரி குட். அந்த ஒரு நாள் தொலைஞ்சிட்டு வந்திருப்பாங்க. என்ன நீ பாட்டில் போய் விட்டு வந்துட்டேன், கடையை வைக்க முடியும் அப்படி இப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பா பண்ணுவாங்க இல்லையா, எல்லாருமே பண்றது தான். சரிங்களா? ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா அந்த அந்த ஒரு நாள் நம்ம பண்ணாததுக்கு கண்டிப்பா நிறைய நாள் பண்ணதுக்கு நம்ம எப்ரிஷியேட் பண்ணோம். எப்பவுமே சொல்லுவாங்க 10 வாட்டி நீங்க தட்டி வெரி குட்னு சொன்னதுக்கு ஒரு வாட்டி தான் நீங்க திட்டக்கூடாது, கரெக்ட் பண்ணணும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், 10 வாட்டி நம்ம கத்துனதுக்கு ஒரு வாட்டி வெரி குட், நல்ல மார்க் வாங்கினேன், வெரி குட் வாலிபால் நல்லா பண்ணேன். ஸோ நம்ம அந்த எப்ரிசியேஷனிங்க நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்கிற ரூல்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்க அதிகமாக யோசிப்பாங்க. ஸோ நான் எல்லாமே ஒரு விஷயம் நம்ம வீட்டில் டெய்லி நீ நல்ல வெரி குட் எல்லாமே சாப்பிட்டு இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிட்டு அப்படி சாப்பிடலன்னா கூட நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, வெஜிடபிள் சாப்பிடல அம்மா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு சமைச்ச, ரொம்ப இது பண்ணோம் நம்ம இன்னைக்கு, இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு ஒரு காய்க்கு, அது நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம குக் பண்ணியிருக்கோம், இதில் எவ்வளோ எஃபர்ட் போயிருக்கு, நீ சாப்பிட்டுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் திருப்பி ரிப்பீட்டாக சொல்லிட்டு இருக்கும்போது குழந்தைங்களுக்கு அது புரியும். அதுக்கப்புறம் அவங்க வெரி குட், நீ ஒரு ஸ்பூன் இன்னைக்கு சாப்பிட்டே சூப்பர், நாளைக்கு நம்ம 2 ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம். நம்ம இவ்வளோ காய் போட்டு இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும், இது முடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் இன்னைக்கு சாப்பிட்டுக்கோ போதும், ஒரே 1 ஸ்பூன். அவங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குட்டியோண்டு ஸ்பூன் தான் கொண்டு வருவாங்க. ஹாப்பியா இருக்கும்ல, ஸ்பூன் கொண்டு வா அம்மா நீயே உனக்கு பிடிச்ச அளவு சாப்பிடுன்னு சொன்னா ஹாப்பியா இருக்கும்ல. டாக்டர், ஒரு டவுட் இருக்கு. இப்போ நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண அதிகமாக அப்ரிஷியேட் பண்ண சொல்கிறீங்க, ஆனால் அதுவே வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக கூட மாறுது. ஏன்னா நம்ம சில நேரங்களில் அதை வந்து மற்றவங்ககிட்டயே அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஆஸ் அ மதர் நான் வந்து அவனை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, இப்போ வீட்டில் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணலன்னா என்ன அம்மா மட்டும்தான் இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க, நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரி ரொம்ப அப்ரிசியேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ் என்ன பண்ணுறது டாக்டர்? அந்த அப்படி சொல்லுவியா நீ அம்மாட்ட? வேகமாக தலையாடுறான். அதை நான் சொல்ற மாதிரி எப்ரிசியேஷன் நீங்க ரொம்ப சிம்பிள் திங்ஸ் கொடுக்க கூடாது. ஸோ எல்லாமே நம்ம வெரி குட், ஐ எம் நாட் டெல்லிங் யூ நம்ம எப்ரிஷியேட் பண்ணும்போது வெரி குட் நீ நல்லா பண்ண அப்படி சொல்லக்கூடாது. நீ நல்லா அந்த வெஜிடபிள் இப்போ சாப்பிட்ட அதனால நீ நல்லா பண்ணியிருக்க, அந்த மாதிரி நீங்க எதுக்கு நீங்க சொல்றீங்க நீங்க அதை விளக்க சொல்லணும். இப்போ எல்லாத்துக்கும் நீங்க வெரி குட் சூப்பர் எக்ஸலண்ட்னு சொன்னா எல்லாத்துக்கும் எதுக்கு சொல்றாங்கன்னு அவங்களுக்கு புரியாது. நீங்க சென்டென்ஸ்ல நீங்க சொல்லணும், இப்போ நீ இன்னைக்கு பாட்டில் நீ கரெக்டாக கொண்டு வந்த அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எதுக்கு நீங்க சொல்றீங்களோ அதை நீங்க விளக்கி அதை ஃபுல்லா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நீங்க சூப்பர் எக்ஸலன்ட் சொன்னீங்கன்னா அப்போதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதிகமா அந்த வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க எதுக்கு நீங்க சொல்றீங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது மோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எப்ரிஷியேட்டிங் தி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யார் வீட்டிலலாம் வந்து கம்பேர் பண்ணுவாங்க, அவன் பார் எப்படி படிக்கிறான், இங்க பார் நீ படிக்கல, அங்க யார் சொல்லுவாங்க? தங்கச்சிவா? தங்கச்சியே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் வந்து செம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பா, அவளை பார்த்து கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, வேற யாரெல்லாம் சொல்லுவாங்க பார் அவள் எப்படி பண்ற நீ ஏன் இப்படி பண்ணலன்னு என்ன சொல்லுவாங்க? நீ எல்லாம் சொல்லுவாங்க, உங்க அம்மா மேல ரொம்ப பெரிய கம்ப்ளைண்ட் பாக்ஸே வச்சிருக்க நீ. சரி, உனக்கு எதுவும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்களா? கம்பேரே பண்ண மாட்டாங்க. ஓகே, குட். ஸோ யார் வீட்லையும் பெருசாக அந்த கம்பேரிட்டிவ் இருக்கிறது இல்லை, கம்பேரிஷனே பிடிக்காது. ஓகே, வெரி குட். கம்பேரிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, கம்பேரிசன் சொல்ல முடியாது. சில நல்ல குவாலிட்டிஸ் சில குழந்தைங்கள்ட்ட நல்லா இருக்குன்னா பாரு அவங்க எப்படி நல்லா பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்கு 2 பசங்க, 2 பேருக்கிட்டுமே சொல்லுவேன் நான், பாரு அவன் உன்னோட கசின்னு பாரு அவன் நல்லா இது பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு நல்ல குவாலிட்டிஸை நான் அவனுக்கு கண்டிப்பாக அதை அவங்கக்கிட்ட நீ கம்பேரிசனாக நீ எடுத்துக்காதப்பா, இது நல்லதுக்கு நான் சொல்கிறேன்றதை சொல்லுவேன் நான். ஆமாம், இப்படி தானே சொல்லுவாங்க உடனே. சரி, ஓகே. யாருக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூலுலேருந்து வந்ததும் படிக்கிறது பிடிக்காது, படிக்கிறது வீட்டில் வந்து படிக்கிறது ஹோம்ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் பிடிக்காது? தூக்கு, நீ எதுவும் பண்ணவே மாட்டியா ஹோம்ஒர்க்கு? சரி, சாப்பிட்றது பிடிக்காதது யாருக்கு? ஐயோ வீட்டில் சாப்பிட சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு சாப்பிட்றது பிடிக்காதுன்னு சொல்கிறது யாருக்கு? உனக்கு. ஓகே, உனக்கு பிடிக்கும் சாப்பிட்றது? பிடிக்கும். பிடிக்காது கொடுத்தா சாப்பிட மாட்டேன். பிடிக்காது என்ன பிடிக்காது உனக்கு சாப்பிட்றதுல? வெஜிடபிள்ஸ் பிடிக்காது. வெஜிடபிள்ஸ் பிடிக்காது. ஓகே, யாருக்கெல்லாம் வெஜிடபிள் பிடிக்காது? உனக்கு பிடிக்காது. மற்றவங்களாம் வெஜிடபிள் பிடிக்கும். யாருக்கெல்லாம் நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு.
உனக்கு என்ன பிடிக்கும் நான்வெஜ்ல? பிரியாணி. பிரியாணி. உங்க வீட்ல எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா பிரியாணி செய்வாங்க? 2 weeks once. 2 weeks once பிரியாணி பண்ணிடுவாங்க உனக்காகவே. ஓகே, யாருக்கெல்லாம் வந்து அவங்க வீட்டில் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்துருவாங்க கேட்ட உடனே? இதுக்கு மட்டும் கை தூக்க மாட்டேங்கிற? எங்கள் அம்மா பண்ணி கொடுப்பாங்க எனக்கு பிடிச்சது. என்ன பிடிக்கும் உனக்கு? ஃபாஸ்ட் ஃபுட் கேட்டால் செஞ்சு கொடுப்பாங்க. லைக் நூடுல்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. பிரியாணி கேட்டால் செஞ்சு கொடுப்பாங்க. ஓ சூப்பர். நூடுல்ஸ் கேட்னா கண்டிப்பாக செஞ்சு தரேன். நூடுல்ஸ் கேட்டால் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓ சூப்பர், வெரி குட். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் அம்மா அப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லையா? ஓகே, உங்களுக்கு யாருக்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எவ்வளோ பேர்? மைக்ல சொல்லுங்க. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர். ஓகே, உனக்கு? few members. வெரி ஃபியூ மெம்பர்ஸ். எவ்வளோ பேர்? 4 5. ஓகே, உனக்கு? 10. அக்காக்கு 10, உனக்கு 10. ஓகே. அன்கவுண்டபிள். பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் சொல்ல? ஜெரோமியா. ஓகே, ஜெரோமியாக்கு என்ன ஹெல்ப் நீ லேட்டஸ்டா பண்ண? அவனுக்கு யாராச்சும் வந்து டீஸ் பண்ணாங்கன்னா அவனை போய் பண்ணாதன்னு சொல்லுவேன். அவங்க கிட்ட போய் சொல்லு. காப்பாத்திருக்க. எப்படி காப்பாத்தின? அவன் வந்து நிறைய பேர் வந்து அவனை ரொம்ப டீஸ் பண்ணுவானுங்க. அப்போ வந்து பண்ணாத எதுக்குடா பண்ற, நான் மிஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றப்போ நீ இப்போ பண்றது இல்லை. அப்படி சூப்பர். உனக்கு? 99 கவுண்ட் பண்ணியா 99 ஃப்ரெண்ட்ஸையும்? ஓகே ஓகே. உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? 39. நிறைய பேர். ஓ ஜாஸ்தி. ஓகே. உங்க அப்பா அம்மா கிட்ட நீ எப்போ லாஸ்ட்டாக தேங்க்ஸ்ன்னு சொன்ன? கடையிலேருந்து வாங்கி தருவோம். ஓ, கடையிலேருந்து வாங்கி தர போகும்போது. ஓகே, நீங்க எல்லாரும் உங்க அப்பா அம்மா கிட்ட எப்போ லாஸ்ட்டாக தேங்க்யூ அப்பா அம்மா அப்படின்னு சொன்னீங்க? காலையில் சொன்னேன். இன்னைக்கு காலையிலையா? எதுக்கு சொன்ன? ஃபோன் தந்தாங்க சொன்னேன். ஃபோன் தந்தா தேங்க்யூ. ஓகே, வேற நீ எப்போ சொன்ன? எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க நீ வந்து இது கேரட்டுன்னு வந்து இது சேஞ்ச் பண்ணு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து புல்லட்டில் கூட்டி போய் எனக்கு என்னெல்லாம் கேட்டாங்க வாங்கி கொடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் தேங்க்யூ அப்பா அம்மா சொன்னேன். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். குட் குட், வெரி குட். ஓகே, நீ அப்பா உங்க அம்மா மட்டும் தேங்க்ஸ் சொன்ன? நேத்திக்கு. எதுக்கு? for many things. ஓகே. கடைசியா நீ உங்க அப்பா மட்டும் எப்போ தேங்க்யூ சொன்ன? சைக்கிள் வாங்கி தரும்போது தேங்க்ஸ். எப்போ வாங்கி கொடுத்தாங்க? ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லியா? அப்புறம் பட்டாசு வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். எதுனா வாங்கி கொடுத்தா மட்டும்தான் தேங்க்ஸ் சொல்லுவீங்க இல்லையா? சரி, ஓகே. கடைசியா உங்க அப்பா அம்மாக்காக எப்போ நீங்க ப்ரேயர் பண்ணீங்க? இல்ல வெளியில யாருக்காகவாச்சு எப்போ ப்ரே பண்ணீங்க? என்னன்னு ப்ரே பண்ணீங்க? மார்னிங் ப்ரேயர் பண்ணேன். யாருக்கு? அப்பா அம்மா தங்கச்சிக்கு. ஓ, அது டெய்லி பண்றது? டெய்லி பண்ணேன். ஓகே. அப்பா அம்மா தவிர்த்து மற்றவங்களுக்காக எப்போ கடைசியா ப்ரே பண்ணீங்க? எங்கள் தாத்தா அப்பா அம்மா பாட்டி இறந்துட்டாங்க, அதனால நான் டெய்லியும் காலையில் ப்ரே பண்ணுவேன், நைட்டும் நான் ப்ரே பண்ணுவேன். யாருக்கு? எங்கள் தாத்தா அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஓகே 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 ஓகே. நீ எடுத்த? ஆம்புலன்ஸில் வந்து வரும்போது வந்து போயிட்டு இருந்தாங்க, ஆம்புலன்ஸ் போச்சு, அதுக்கு வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். வெரி குட். இது வந்து இந்த நல்ல பழக்கம் எல்லா குழந்தைகிட்டையும் வரணும். ஓகே, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களுக்கு ப்ரே பண்ணேன். எப்போ பண்ண? டெய்லியும் பண்ணுவீங்க. ஓகே. லாஸ்ட்டாக வந்து இந்த இதெல்லாம் ப்ரே பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கடைசியாக பண்ண ஹெல்ப் யாருக்கு, என்ன பண்ணீங்க? இப்போ அவன் பண்ணான்ல, அவன் ஃப்ரெண்டுக்கு இப்போ யாரும் புள்ளி பண்ணாதீங்கடான்னு சொல்லி டீஸ் பண்ணாதீங்கன்னு கை தூக்குறவன். அவனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டனால நர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போன. குட். அந்த மாதிரி ஹெல்ப் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க? பண்ணதே கிடையாதா? ஹெல்ப் பண்ணதே கிடையாதா? சிச்சுவேஷனே கிடைக்கல இல்லையா? ஸ்நாக்ஸ் இல்லாதப்போ வாங்கி தந்தேன். ஸ்நாக்ஸ் இல்லாமல் வாங்கி கொடுத்துருக்கேன். வெரி குட். என் ஃப்ரெண்டுக்கு வந்து அவள் எல்லாருமே வந்து கிளாஸ் விட்டு போயாச்சு. அவள் வந்து புக்ஸ் வந்து எல்லாமே வெளில இருந்துச்சு, அதெல்லாம் வந்து பேக்கில் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். சூப்பர், வெரி குட். குட் குட் குட். நீ யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்க? அவன் என்னாச்சும் கேட்கும் போது நான் யாரு? எவ? ஃப்ரெண்டு பேர் என்ன? ஜெனிஷா. எப்பவுமே அவ இவன் தான் கூப்பிடுவியா? ஓகே. ஸோ நீ என்ன ஹெல்ப் பண்ண? என் ஃப்ரெண்ட் பென் கொண்டு வரதுக்கு நான் அவனுக்கு கொடுத்தேன். இந்த ஹெல்ப் எல்லாரும் பண்ணியிருப்பீங்கல்ல? பென் கொண்டு வரும்போது கொடுக்காதவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். இது ஏன் பென், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? நீ கை தூக்குன. யாரும் வந்து கொடுக்க மாட்டேன், நான் என்னது யாரும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது யார்? எல்லாருமே கொடுத்துருக்கீங்க இல்லையா?
குட். நீங்க எல்லாருமே கொடுத்துருக்கீங்களா? சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ ஆம்புலன்ஸ் போகும்போது ப்ரே பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா இவங்க, அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் போகும்போது இல்லைன்னா ரோட்ல யாராச்சும் அடிபட்டு கிடக்கும் போது அவங்கள பார்த்தா என்ன நினைப்பீங்க? பாவமா நினைப்பேன். ஓகே, வேற யாரும் அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டிருக்கீங்களா? பார்க்கும்போது கை ஒஞ்சி ஒரு கட் போட்டிருக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாப்பா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பாப்பா வச்சு பாலுக்காக கெஞ்சிட்டு இருக்குவாங்க. அவங்கள பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு? பாவமா. என்ன பண்ணுவ நீ அவங்கள பார்த்தா? ப்ரே பண்ணுவேன். ப்ரே பண்ணுவ, அப்புறம் அவ்வளோதான். அப்பா அம்மாட்ட அதை பற்றி எதுவும் சொல்லுவியா? சொன்னது கிடையாது. ஓகே, வேற யாரும்? எனக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். அம்மாட்ட சொல்லி, அம்மா 10 rupees கொடுங்கம்மா, எனக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். அம்மா அப்படி சொல்லுவேன். அம்மா அப்பா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. வெரி குட். உங்க அப்பா அம்மா இன்னைக்கு மார்னிங் கூடயும் விளையாண்டு இருந்தோமா கிரிக்கெட், அப்போ வந்து 100 rupees கிடச்சிச்சு. அதுக்கு போய் உண்டியில் போட சொல்லிட்டு வரேன் அண்ணாட்ட சொல்லி. ஓ, எங்கிருந்து கிடைச்சது? கிரவுண்டில் விளையாண்டுக்கிறப்போ ஒரு முள்ளு கடியில் கிடந்துச்சு. ஓ சரி 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 சரி. ஸோ அதை எடுத்து உண்டியலில் போட்டிங்க. குட், வெரி குட், குட் ஹேபிட். வேற யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ரோட்ல அடிபட்டு இருக்கவங்க இந்த மாதிரிலாம்? அன்றைக்கி வந்து கேட்டிசம் கிளாஸ் முடிஞ்சோடனே ஸ்நாக்ஸ் தந்தாங்க. அது நான் போய் பெக்கர்ஸ் கொடுத்தேன். ஓ ஓகே, எங்கள் கோயில் இருந்த பெக்கருக்கு கொடுத்துட்டேன். ஓகே, வெரி குட் 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 ஹேபிட். நீ ஸோ இப்போ இந்த மாதிரி ரோட்டில் யாராச்சும் குழந்தைய தூக்கிட்டு வர்றது இவங்களெல்லாம் பார்த்தீங்க இல்லையா? அவங்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள பரிதாபமாக இருந்ததில்ல? அப்போ அப்பா அம்மாட்ட சொல்லி நீ வந்து காசு கொடுக்க சொன்னேன், உனக்கு இந்த வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொன்னதில்ல. இந்த மாதிரிலாம் வரப்போகும்போது அப்பா அம்மா உங்ககிட்ட எதனா சொல்லுவாங்களா? அங்கே பாரு இவங்க இப்படி வராங்க அப்படின்னு அப்பா அம்மா எதனா சொல்லுவாங்களா உங்ககிட்ட? என்ன சொல்லுவாங்க? இவங்க வந்து பாவமா இருக்கிறாங்க, உங்களுக்கு நீ ஏதாச்சும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஹெல்ப் பண்ணணும்னு அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்த நல்ல ஹேபிட்ஸ்லாம் என்னென்ன லைனா சொல்லுங்க பாப்போம். டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ். டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ், வெரி குட். தட் இஸ் a very good habit. இது உங்க அப்பா அம்மா. ஓகே, உனக்கு எல்லாத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா ஸ்மார்ட்டா இருக்கணும்னு சொல்லி தந்திருக்காங்க. ஸ்மார்ட்டா இருக்கணும்னு தான் மாறி மாறி இது மைக் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸ்மார்ட்டா இருக்காங்கங்க. அப்பா வந்து உனக்கு முடிஞ்ச ஹெல்ப் யாராச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்கணும், ஒருத்தர் அதிகமாக ஒருத்தர் கம்மியாக அப்படி பார்க்கக்கூடாது, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஈக்குவலாக பார்க்கணும். வெரி குட். இது இன்னைக்கு இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவங்க சொல்றது எல்லாரும் கற்றுக்க வேண்டிய குட் ஹேபிட்ஸ். இங்கிருந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, என்னது? பைபிள் ரீட் பண்ண சொல்லி தரலையான்னு கேட்டாங்க. ஓ, அது நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, அதுல ஏதோ ஒன்று விட்டா பரவாயில்லைங்க. ஓகே, அடுத்து வேற யாரு? குட் ஹேபிட்ஸ் சொல்லு. ஃபோன் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ரொம்ப முக்கியமான ஹேபிட். ஃபோன் பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்களாமா? உங்க அம்மாக்கே தெரியல, நான் சொல்லி கொடுத்தனா அப்படிங்கிறாங்க. ஓகே, உனக்கு? பெரியவங்களுக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கேன். கீழ்ப்படினும். குட், வெரி குட். உனக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லி கொடுத்த குட் ஹேபிட் என்ன? இங்கிருந்து அம்மா சொன்னாதான் பேசுவியா? ஒண்ணுமே சொல்லி கொடுத்ததே இல்லையா? நீங்க நிறைய தப்பு பண்ணிட்டீங்க, உங்க பையனுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கலங்கடா. ஓகே, என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லு. அம்மா அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, என்ன சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? குட் ஹேபிட்ஸ். தெரியல, யோசிச்சு சொல்லு. உன் வயசு என்ன? 8. எந்திரிச்சு நில்லு. நீ இப்ப நீ பேசி ஆகணும். நான் உன்னை 5 வயசு நினைச்சிட்டு தான் பேச வேணாம் சொல்லிட்டு இருக்கேன் நான். 8 வயசு. ஸோ இப்ப நீ சொல்ற உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த குட் ஹேபிட் என்ன? தெரியாது. எதுவுமே சொல்லி தரவே இல்லையா? எனக்கு தெரியாது. சரி, ஓகே. நீ என்ன குட் ஹேபிட் பண்ணுவ? போதுமா? ரொம்ப வெக்கப்படுறாரு உங்க பையன். ஆமா, சரி, ஓகே. உங்க அப்பா அம்மா உனக்கு சொல்லி கொடுத்த வெரி குட் ஹேபிட் என்ன? புவர் பாக்ஸ் மணியில் மணி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது? புவர் பாக்ஸ் மணியில் போடணும். புவர் பாக்ஸ் மணியில போடணும் அப்படின்னா என்ன? காசு போடணும். எங்க போடணும்? ஸ்கூல்ல வந்து அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்களா? அப்ப நான் 10 ரூபாயில போடுவேன். அது நீ அம்மா அப்பாட்ட கேட்பியா? இன்னைக்கு கொடுக்கல, நீங்க கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிருக்கியா? சரி, இங்கதான் நான் கேட்கணும். யாரெல்லாம் அடம் பிடிப்பீங்க இந்த மாதிரி? அப்பா அம்மா கிட்ட எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கடையில போய் நின்று அடம் பிடிக்கிற குழந்தைங்களா யார்? மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே.